மேற்கு மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுது. இதை பொறுத்து 29ஆம் தேதி வரைக்கும் வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்கு. அதுபடி பார்க்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாலு 25 இந்த 2 நாட்கள்லையும் தமிழகத்துடைய ஓரிரு இடங்கள்லையும் அதே மாதிரி புதுவை காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானதிலிருந்து மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுவே 26, 27 இந்த தேதிகளில் தமிழகத்துடைய ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 28ஆம் தேதி 29ஆம் தேதி இந்த 2 தேதிகள்லையும் தமிழகத்துடைய ஓரிரு இடங்கள்லையும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானதிலிருந்து மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதாவது 23ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும் நகருடைய ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமானது வரையிலான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25லிருந்து 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு அதாவது 24ஆம் தேதி சென்னையை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகருடைய ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும். அதே மாதிரி குறைந்தபட்ச வெப்பநிலை 25லிருந்து 26 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. அடுத்ததா மீனவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கொடுக்கப்படல. இது வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கையை பார்த்தோம். இதுவே கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்ததாகவும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள்லையும் புதுவையிலையும் மழை பெஞ்சிருக்கு. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாயிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக கோயம்புத்தூரில் சின்னக்கல்லார் பகுதியில் 11 சென்டிமீட்டரும், சோலையாறில் 10 சென்டிமீட்டரும், சின்கோனால 9 சென்டிமீட்டரும் மழை அளவு பதிவாயிருக்கு. அதே மாதிரி அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் மதுரை விமான நிலையத்தில் 40.6 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாயிருக்கு. குறைந்தபட்ச வெப்பநிலையா அதிராம்பட்டினத்தில் 19.6 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. அதுவே மதுரை நகரம், ஈரோடு, பாளையங்கோட்டை, கரூர், பரமத்தி இந்த இடங்கள்ல எல்லாம் அதிகபட்ச வெப்பநிலை 38லிருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாயிருக்கு. இது தவிர தமிழகத்துடைய மற்ற மாவட்டங்களில் அதிகபட்சமாக வெப்பநிலை 2லிருந்து 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்திருக்கு. அதுவே தமிழகத்துடைய மற்ற பகுதிகள் புதுவை, காரைக்கால் இந்த பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படவில்லை அப்படின்னு வானிலை மையம் தெரிவிச்சிருக்கு.